வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது வீட் பரோட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான். பரோட்டானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ முதல்ல தேவையான அளவு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. ஸோ கோதுமை மாவு போட்டதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவையும் உப்பையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஸோ அப்போ தான் ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ கலந்தாச்சு. அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ முதலே நிறையா தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஸோ இப்போ ஓரளவு பிசைஞ்சாச்சு. இனிமேல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசையலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. ஸோ கைவிடாமல் 15லேருந்து 20 நிமிஷம் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக மாவு இருக்குதுன்னு பாருங்கள். பரோட்டாவுக்கு மாவு பிசைறது தான் இருக்குது, அது சாஃப்டாக வருதா இல்லையா அப்படின்னு. ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அந்த மாவில் கொஞ்சம் எடுத்து, ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டரில் வச்சு தான் தேய்க்க போகிறேன். ஸோ எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சிக்கோங்க. ஸோ இப்போ தேய்ச்சாச்சு. ஸோ அடுத்து இந்த மாதிரி நைஃபை வச்சு குட்டி குட்டி லேயராக கட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து மேலே தூவிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம எடுக்கிறப்போ கரெக்டாக வரும். ஸோ ஒரு சைட்லேருந்து இப்படியே தள்ளிட்டு வாங்க. அதே மாதிரி அடுத்த சைடில் இருந்தும். ஸோ மாவு போட்டதுனால ஈஸியாக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஸோ அடுத்து அப்படியே எடுத்து ஸோ இந்த மாதிரி சுற்றி மடிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இனிமேல் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்காமல் கையை வச்சே தட்டணும். ஸோ தட்டுறதுக்கு முன்னாடி 2 சைடும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ கையை வச்சே உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தட்டிக்கோங்க. ஸோ நான் மீடியம் சைஸில் தான் போட போகிறேன். அதனால் ஓரளவு ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக அப்படியே தட்டுங்க. ஸோ இப்போ தட்டியாச்சு. அவ்வளோதான். இதை இனிமேல் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இப்போ தோசைக்கல் சூடு பண்ணியாச்சு. அடுத்து ஆயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஊற்றியாச்சு. ஸோ அடுத்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆயிலில் நம்ம தேய்ச்சி வச்ச பரோட்டாவை போட்டுற வேண்டியதான். ஸோ 2 சைடும் மாறி மாறி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஈஸியான பரோட்டா ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.